16வது அதிகாரம். ஓகே, 1 Corinthians chapter 16. பேப்டிஸ்ட் இருக்காரு. பேப்டிஸ்ட் நீங்க ஸ்கிரீனை ரெடி பண்ணுங்க. 1 Corinthians 16வது அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம எவ்வளவு வசனம் பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். 24 verses இருக்குது, சரிங்களா? ஸோ அது நம்ம வில் கான்சன்ட்ரேட். இது வரைக்கும் நம்ம 1 Corinthians எல்லா இஷ்யூஸும் பார்த்துட்டோம். பால் அட்ரஸ் பண்ண இஷ்யூஸ். இப்ப கடைசியா பார்க்க போற இஷ்யூ கிடையாது, இட் இஸ் அ கன்சர்ன். சரியா? இது ஒரு பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு அக்கறை. சரியா? So you can write it. First 1 Corinthians chapter 16 talks about concern of contributing to the needy and poor. இததான் கான்சென்ட்ரேட் பண்ணி கடைசியில as usual பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைல்ல அவர் வந்து கிரீட் பண்ணி இதை தேங்க் பண்ணி அவங்கள பிளஸ் பண்ணி முடிப்பார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் இது. அதனால நம்ம அதுல இருக்கிற காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்ம ஏழைகளை மறக்க கூடாது, தேவை உள்ளவங்களை நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய கரத்தை நீட்டி உதவி செய்யணும்னு சொல்லி பைபிள்ல தெளிவா போட்டிருக்குது. இந்த கொரிந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பவுல் வந்து அவர் எப்படி செய்யறாரு, அவருடைய பேட்டர்ன் ஆஃப் கலெக்ஷன், பேட்டர்ன் ஆஃப் கிவிங், அதுல உள்ள அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம இதுல இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கு இந்த அதிகாரம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். வாங்க சிஸ்டர் ஜெர்லின், வெல்கம், குட் ஈவினிங். அண்ட் கலையரசி சிஸ்டர் வாங்க, குட் ஈவினிங். அண்ட் ரோஸ்மா சிஸ்டர், ஓசிபிஎன் ட்வின்ஸ் வந்திருக்காங்க, கலையரசியும் ரோஸ்மா சிஸ்டரும். ஓகே, தேங்க்யூ. ஸோ ரைட், நம்ம 1 Corinthians 16ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருவோமா? அண்ணா எடிசன் என்ன, கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர்? என்ன நம்ம இந்த வருஷம், போன வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சார். ஆல்மோஸ்ட் எல்லா வென்ஸ்டேஸும் நம்ம மீட் பண்ணோம். இந்த வருஷமும் ஆண்டவர் நமக்கு எல்லா வென்ஸ்டேவும் ஈவினிங் 7 to 8 நம்ம இந்த கிரீக் பைபிள் ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும். நம்ம 1 Corinthians முடிச்சுட்டு 2 Corinthians பார்க்க போறோம். ஆர்டரா அப்படியே போக போறோம். சரிங்களா? ஸோ எடிசன் என்ன ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிங்க. நேசிக்கும் கர்த்தாவே, புத்தாண்டின் முதலாவது வாரத்திலே மறுபடியும் வேத ஆராய்ச்சியை நண்பர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இந்த பெரிய தெய்வருக்காக நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. 2024 முழுவதும் இந்த கூட்டங்களிலே நாங்கள் பங்கு கொள்ளவும் எங்களுக்கு அநேகருக்கு அந்த வாய்ப்பை நீர் கொடுத்த பெரிய தெய்வருக்காக நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டு முழுவதும் இந்த வகுப்புகளை நாங்கள் தொடர்ந்து அதில் கலந்து கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நீர் விரும்புகிற நாங்கள் உங்களுடைய வேதத்தை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம். ஆமென். Thank you for your prayer. Caroline, may I know Caroline பத்தி தெரிஞ்சுக்கலாமா? Caroline, உங்களை அறிமுகப்படுத்துங்க. எனக்கு தெரியல, I couldn't guess you. Caroline ஜாயின் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கேரளின்ங்கிற பேர்ல ஜாயின் பண்ணிருக்கவங்க ப்ளீஸ் கேன் யூ அன்மியூட் பண்ணிட்டு யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கேரளின்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, தெரியல எனக்கு யாருன்னு தெரியல. இருக்கீங்களா? ஓகே, அப்படி நீங்க பேசலன்னா அட்லீஸ்ட் ஒரு எங்க அம்மா தான் பிரதர், மதுரை தான், ஆல் செயின்ட்ஸ் சர்ச். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் வண்டர்ஃபுல். பரவாயில்ல, குடும்பமா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வெல்கம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 Corinthians 16ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை பாருங்க. இந்த பெரி டே, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பெரி டே அப்படிங்கிற வார்த்தை வந்து அதை குறித்து. சரியா? நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா தர்ம பணத்தை குறித்துன்னு போட்டிருக்கு. ஓகே, the very day na concerning this, now concerning, okay, concerning. இப்படிதான் அவர் வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்ல இப்படிதான் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு இஷ்யூ, கொரிந்து சபையில இருந்த இஷ்யூ எடுக்கும்போது இப்படிதான் ஆரம்பிப்பார், அதை பத்தின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த பெரிடேங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிரீக்ல அடிக்கடி வரும், கன்சர்னிங் திஸ் இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல வந்து குறித்து, அதை குறித்து. இது இப்ப வந்து எதை குறிச்சு, இது வந்து ஒரு கன்சர்ன், இது இஷ்யூ கிடையாது. டேஸ் லோகேயாஸ், ஓகே, அந்த லொகேயாஸ்னா கனெக்ஷன்.
சரியா? கலெக்ஷன் போட்டிருக்குது லொஹேயாஸ். நான் உங்களுக்கு லொஹேயாஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். லொஹியா கலெக்ஷன், கான்ட்ரிபியூஷன். சரியா? இன்னொரு வார்த்தை கான்ட்ரிபியூஷன். கலெக்ஷன் யூஸ் பண்ணலாம், கான்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த வேர்ட் அப்பியர்ஸ் இது வந்து எப்படின்னா இன் த சென்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் கலெக்ஷன் ஃபார் அ காட். ஆண்டவருக்காக இந்த கலெக்ஷன் எதை சொல்லுதுன்னா லோகயாஸ்ங்கிறது வந்து கலெக்ஷன் ஃபார் அ காட், ஓகே, ஆர் டெம்பிள். ஒரு டெம்பிளுக்காகவோ இல்ல கடவுளுக்காகவோ கேதர் பண்ற, கலெக்ட் பண்ற அந்த வேர்டு தான் இந்த லோகயாஸ்ங்கிற வேர்டு. சரியா? So the Christians evidently have grave financial difficulties in the society of Jerusalem. இதெல்லாம் நான் வந்து கிரீக்க பார்த்து படிக்கிறேன். சரியா? அப்ப ஜெருசலேம்ல தேவை உள்ள எருசலேம் சபையில எப்படி இருந்தாங்கன்னா கிரேவ் பினான்சியல் டிஃபிகல்டிஸ். கிரேவ்னா சீரியஸ். எருசலேம் சபையில சீரியஸா பினான்சியல் டிஃபிகல்டிஸ் இருந்த விசுவாசிகள் இருந்திருக்காங்க. சரியா? அப்போஸ்தலர் 6:1 நோட் பண்ணிக்கங்க. யாராவது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிறீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ். ஆக்ட்ஸ் சாப்டர் 6 வெர்ஸ் 1 யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 6:1 இத தெளிவா சொல்லுது. அங்க வந்து தேவை உள்ளவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. வாசிங்க. தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ வாசிங்க யாராவது. அப்போஸ்தலர் 6:1 வாசிங்க. நாட்களிலே சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்க என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். So there was a need among the widows. ஏன்னா இப்ப விடோஸா இருக்கிறவங்களுக்கு பாவம், ஹஸ்பண்ட் போன பிறகு அவங்களுக்கு வந்து தேவர் ஹெல்ப்லெஸ். சரியா? ரைட். ஸோ பேப்டிஸ்ட் கொஞ்சம் நல்லா காட்டுங்க, கீழே காட்டுங்க, இந்த பெரிடேவே காட்டுங்க, என்ன முடிக்கணும் இந்த கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல மேல போங்க. ரைட், தேங்க்யூ. ஸோ இந்த கலெக்ஷன் தான். இப்ப இந்த கலெக்ஷன் வந்து யாருக்காக? டேஸ் எய்ஸ் டூஸ் ஹகியாஸ். இது யாருக்காக? விச் இஸ் ஃபார் த செயின்ட்ஸ். சரியா? அந்த எய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ப்ரீபொசிஷன் ஃபார் த செயின்ட்ஸ், ஹகியாஸ். ஓகே, ஹகியூஸ் அக்யூசேட்டிவ் ப்ளூரல் இது ஹகியூஸ்னா. ஸோ பரிசுத்தவான்களுக்காக. சரியா? செயின்ஸ்னா பரிசுத்தவான்கள். யாரு? ஒண்ணு இல்லைங்க, பிலீவர்ஸ் அதாங்க செயின்ஸ் சொல்றாங்க. சரியா? நம்மலாம் செயின்ஸ் தான். சரியா? ஸோ ஹகியாஸ் அதான் ஹோலி, ஹகியூஸ்னா இந்த இடத்துல செயின்ஸ். அப்ப பரிசுத்தவான்களுக்காக பவுல் என்ன பண்றாருன்னா இந்த கான்ட்ரிபியூஷன்ல, கலெக்ஷன்ல அதை பத்தி இந்த 16ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறார். சரியா? என்ன சொல்றாரு? பூஸ்பர் ஆஸ் டயேடாக்ஷா. டயேடாக்ஷா என்ன? டயேடாக்ஷானா டு அரேஞ்ச், டு ஆர்டர், டு கமாண்ட், டு கிவ் எக்ஸ்பிரஸ் கமாண்ட்ஸ். எப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருந்தேன்ப்பா. சரியா? அரேஞ்ச் இந்த அரேஞ்ச்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தேன். இல்லைன்னா டைரக்ட் பண்ணப்பா உங்களை. ஐ ஹவ் டைரக்டட் யார? டைஸ் எக்லீஷியாஸ். ஓகே, எக்லீஷியாஸ். எக்லீஷியானா சர்ச், ப்ளூரல்ல இருக்கு சர்ச்சஸ். அப்ப சபைகளுக்கு இதை குறித்து நான் ஏற்கனவே திட்டமிட்டு இவங்களை நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி 1வது வசனத்துல சொல்றாரு. சரியா? So now concerning the contribution for the saints, as I directed the church. என்ன சர்ச்? கீழே காட்டுங்க ராஜா. பேப்டிஸ்ட். எக்லீஷியாஸ் டேஸ் எந்த சர்ச்? கலாஷியாஸ். ஓகே, கலாஷியாஸ் அப்படின்னா கலாத்தியா. அப்ப கலாத்தியா சபைகளுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்? இதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். எந்த கன்சர்ன்? கான்ட்ரிபியூட்டிங் டு த நீட் ஆஃப் த புவர், விடோஸ். சரிங்களா? கூட்டாஸ். சோ காய் ஹூமைஸ். ஹூமைஸ்னா ப்ளூரல்ல யூ. நீங்கள் எல்லாரும் பொய்யே செட்டே, பொய்யோனா டூ இல்லைன்னா மேக். நீங்க எல்லாம் அதை செய்றீங்க. சரியா? சோ அண்ட் யூ ஆல்சோ ஆர் டு டூ. நீங்களும் அதை செஞ்சா நல்லா இருக்கும். யாரு? கொரிந்து விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு, கொரிந்து சபைக்கு சொல்றாரு. நான் ஏற்கனவே திட்டமிட்டு கலாத்திய சபைக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், கலாத்தியர் நிருபத்துல கலாத்திய சபைக்கு எழுதினார். சரியா? 6 அதிகாரம் இருக்கு. கலாத்திய சபைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப அதே மாதிரி உங்களுக்கும் நான் சொல்றேன். நீங்களும் என்ன பண்ணுங்க? இதை செய்யுங்க. எதை செய்யுங்க? கான்ட்ரிபியூட்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் த விடோஸ், புவர். ஓகே, கொரிந்து சபையில் இருக்காங்களா? இருக்காங்க. சரிங்களா? சோ இருக்காங்க. இன்னொன்னு, கொரிந்து சபையிலும் இருக்காங்க, எருசலேம் சபையில இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைங்க. நம்ம இனிமே வர வசனத்தை பார்க்க போறோம். வச்சீங்கன்னா ஒண்ணு நான் வந்து வாங்கிக்குவேன், இல்லைன்னா நான் ஆட்கள் அனுப்பும்போது கொடுத்து அனுப்புங்க.
அதை வந்து நான் வந்து ஜெருசலேம் சர்ச்ல உள்ள புவர் பீப்புளுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன், அனுப்புறேன். அதனால இதுல ரொம்ப முக்கியமானது பினான்சியல் இன்டெகிரிட்டி. சரியா? நமக்கு காணிக்கலா சபைக்கு வரும்பொழுதோ இல்ல ஊழியத்துக்கு வரும்போதோ அதை குறித்ததான கட்டாயம் கணக்கு வழக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். We should be faithful in handling the offerings contribution. சரிங்களா? அததான் இனிமே நம்ம பார்க்க போறோம். சரியா? ஏதாவது பேசுறதுன்னா நான் உங்களுக்கு நான் கேப் கொடுக்கும்போது நீங்க சொல்லுங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் வசனம். சரியா? யாராவது வாசிக்கிறீங்களா? தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Can someone unmute பண்ணிட்டு யார் வேணாலும் வாசிக்கலாம். கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 1வது வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டை சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்கள் செய்யுங்கள். ரொம்ப தெளிவா இருக்குல்ல? ரைட். ஆலன் இஸ் a young guy. ஆலனுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாவம், அவர் வந்து கொஞ்சம் பிசிக்கலா வீக்கா இருக்கிறாரு, மதுரையில தான் இருக்கிறாரு. இஸ் a nice young chap. இப்ப அவர் தான் படிச்சாரு. ஸோ நான் அவருடைய ஹெல்த்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிருக்கேன். ஓகே, ரைட். அப்ப ரொம்ப தெளிவா போட்டிருக்குது தர்ம பணத்தை குறித்து. சரியா? சோ இதுதான் கான்ட்ரிபியூஷன். தமிழ்ல நல்லா போட்டிருக்கு தர்ம பணம். சரியா? ஓகே, ரைட். 2வது வசனம் போலாமா? சோ ஃபர்ஸ்ட் வெர்ஸ் இஸ் வெரி கிளியர். இப்ப இத எப்ப நீங்க இது பண்ணுங்க, காட்டா மியான் சபட்டு, சாபத்னு சொல்லுவாங்கல்ல, சாபத். ஓகே, அந்த சாபத் ஓய்வு நாள் எவ்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் த வீக். சரியா? முத வாரத்துல, on the first day of every week. ஓகே, முதல் நாள், எல்லா வாரத்தின் முதல் நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கலாத்தியா. ஓகே, மியான் சபட்டோனா ஹிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக், தட் இஸ் சண்டே. சரியா? நான் படிச்சிருக்கிறது வந்து இந்த கமெண்ட்ல இருந்து படிக்கிறேன், கிரீக் இதுல இருந்து. சரியா? the first day of the week is that is Sunday. சரியா? சோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்க சண்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக், மந்த்லி ஃபர்ஸ்ட் சண்டே எக்கஸ்டாஸ் ஈச் மூன், நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஈச் ஆஃப் யூ, அப்ப எல்லாருக்குமே இந்த கான்ட்ரிபியூஷன்ல பொறுப்பு இருக்குது. அப்ப முத வாரம் என்ன பண்ணுங்க, நீங்க பாரா ஏற்றம். ஓகே, புட்டசாய் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, டிதேட்டோனா என்னன்னா டு செட் அசைடு, டு லே அசைடு. சரியா? கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒதுக்கி வைங்க. சரிங்களா? ஈச் ஆஃப் யூ, எல்லாருமே. அப்ப கொரிந்து சபையில இருக்கிற எல்லாருக்குமே இந்த காரியத்தை பவுல் சொல்றாரு. அப்ப யாருமே நோ ஒன் இஸ் எக்ஸப்டட். அண்ணா என்னால தர முடியாதுண்ணே, ஏங்க உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ டெஃபினட்டா, ஏன்னா உங்க கையில ஏதாவது கொஞ்சமாவது இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு வகையில. அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் செட் அசைட் பண்ணி எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணுங்க, மாசத்தோட இந்த ஃபர்ஸ்ட் வீக், ஃபர்ஸ்ட் ஆஃப் த வீக். சரிங்களா? அது அது மாசம்னு போடல, எவ்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் த வீக்னு போடுறது. ஐ திங்க் சண்டே. சரியா? சண்டே தேசோரிட்ஸோன். இது ஹீப்ராயிக் எக்ஸ்பிரஷன். என்ன வேர்டு அது? டு ஸ்டோர் அப், டு சேவ் அப். சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா, அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்க, ஹோட்டியான் பியோடோட்ரை. சரியா? that he may be prospered. அப்ப என்ன சொல்ல வராரு? on the first day of every week each of you is to lay aside or put something aside and store it up. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி சேவ் பண்ணி வைங்க. ஓகே, so that as he may prosper. சரியா? ப்ராஸ்பர், நல்லா ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? he not that. இப்ப ரீசன் சொல்றாரு. என்ன ப்ராஸ்பர்? நீங்க சேர்த்து வைக்க உங்களுக்கு கொஞ்சம் சேருது தெரியுமா, அததான் இங்க ப்ராஸ்பருங்கிற. சரியா? நீங்க ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்றேன். ஏங்க ஒண்ணு இல்லைங்க, இப்ப நான் வந்து சண்டே வந்து நான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் புவர் பீப்புளுக்கு. 6 நாள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 5 ரூபாய் எனக்கு சேர்த்து வச்சேன்னா எனக்கு 30 ரூபாய். அந்த 30 ரூபாய் தான் இங்க ப்ராஸ்பருங்கிறார். ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படி சேர்த்து வைக்கிறது மூலமா சிறுதுரி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைல சொல்ற.
நீங்க அப்படி கொஞ்சம் ப்ராஸ்பர் ஆகிடுவீங்க. ஏன் தெரியுமா? நீங்க அப்படி ஏன் தெரியுமா சேர்த்து வச்சு ப்ராஸ்பர் ஆகுறீங்க? சோ தட் அந்த ஹீனா தான் காசேட்டிவ் ரீசன் சொல்றாரு. மே ஹோட்டான் எல்தோ, ஓகே, எல்தோனா நான் வரும்போது, ஓகே, வென் ஐ மைட் நான் வரும்போது, இந்த இடத்துல நெகட்டிவ் போட்டிருக்கு, சரியா? நெகட்டிவ் போட்டிருக்கு. வாரத்து முதல் நாள்ல உங்க இது உங்கள்கிட்ட இருக்கிறது சேர்த்து வச்சீங்கன்னா, நான் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த லொகைச்சை கலெக்ஷன் ஏற்கனவே பார்த்தோம்ல, கினைச்சை நீங்க சேர்த்து வைக்கிறது there should be collection that I might, ஓகே. அப்ப என்ன சொல்ல வராரு? நீங்க செட் அசைட் பண்ணீங்கன்னா கான்ட்ரிபியூஷன், ஓகே, அந்த நேரத்துல நீட் நாட் பி மேட் வென் ஐ கம். ஐயோ பவுல் வந்துட்டாருப்பா, எப்பா இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுப்பா, வேக வேகமா நம்ம பண்ணலாம்ப்பா அப்படின்னு நீங்க சண்டேவோ சாட்டர்டேவோ யோசிக்காம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா செட் அசைட் பண்ணி, இது உண்டியல் மாதிரி இருக்கு, சரியா? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கடைசி நேரத்துல இந்த இது வராது, ரஷ் வராது. அததான் அங்க சொல்ல வராது. சோ தட் கான்ட்ரிபியூஷன் நீட் நாட் பி மேட் வென் ஐ கம், சரியா? நான் வரும்போது பவுல் வந்துட்டாரா, சீக்கிரம் கலெக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சண்டே பிடிச்சி அவசரப்படுத்தாம நான் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்கிற. இப்ப சொல்றது புரியுதா? அப்ப ஏங்க இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம பிள்ளைங்க படிப்புக்கும் சரி, இப்ப ஆஃபரிங்ஸ் மாத்திரம் இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதும் சரி, நம்ம வீடை மெயின்டைன் பண்றதும் சரி, இந்த பினான்சியல் இன்டெகிரிட்டி மாத்திரம் இல்ல, இன்னொன்னு நம்ம கத்துக்கிறோம். ஒண்ணு பினான்சியல் இன்டெகிரிட்டி, ரெண்டாவது பினான்சியல் சேவிங்ஸ். கட்டாயம். ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், 10,000 சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 rupees ஆவது நீங்க ஒதுக்கி சேவிங்ஸ் வைக்கிறது நல்லது. நான் காமனா சொல்றேன், சரியா? மத்தபடி நீங்க இவர் சொல்றது ஐடியா என்னன்னா, ஒரு திடீர்னு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே தடதபுடன் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க, சரிங்களா? ரைட். 3வது வசனத்தையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு 2ஐயும் 3ஐயும் சேர்த்து நம்ம படிக்கலாம் தமிழ்ல, சரியா? ஓகே. பேப்டிஸ்ட் கோ டு த 3rd verse. 3வது வசனம், verse 3. verse 3ல என்ன சொல்ல வர்றாருன்னா, 1 கொரிந்தியர் 16:3. ஹோட்டான் டே வென், ஓகே, பாரா பாரா கெனோமை, ஓகே, பாரா கெனோமைனா நாங்க வரும்போது, ஓகே, பாரா கெனோமை நாங்க வரும்பொழுது, பாரா கெனோமைனா எங்க இருந்து வந்துச்சு? பாரா கினோமை டு அரைவ், ஓகே. நாங்க வந்த உடனே போஸ் ஹியான் டோக்கிமாசெட்டே யூ மைட் அப்ரூவ், சரியா? நீங்க ஏத்துக்கிறீங்க, யூ மைட் அப்ரூவ் டயா எபிஸ்டோலான், எபிசெல்லாம் லெட்டர்ஸ், சரியா? சோ when I arrive, நான் என்ன பண்ணுவேன்? அங்க வரும்பொழுது ஐ வில் சென்ட், ஓகே, அந்த பெம்போன் போட்டிருக்கு பாருங்க கீழே, இந்த எபிஸ்டோலான் டூ டாஸ் பெம்போன் போட்டிருக்குல்ல, பெம்போனா ஐ வில் சென்ட். அப்ப ஐ வில் சென்ட் when I arrive there, எப்ப நான் கொரிந்துக்கு வரும்பொழுது ஐ வில் சென்ட், நான் அனுப்புவேன். எதுக்கு? நீங்க கொடுக்கணும்னு சொல்லி, whom you credit by letter you might approve, சரியா? அதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த லெட்டர்ல whom you accredit by letter to carry, அங்க எயின்னு முடியுது பாருங்க, அப்பே நெய் கெயின் டு கேரி, ஓகே, டேன் காரின் த பவுண்டி, ஓகே, டு கேரி யுவர் பவுண்டினா கிஃப்ட், எங்க? டு ஜெருசலேம். அடுத்ததுல நம்ம ஜெருசலேம்னு பார்க்க போறோம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க வரும்பொழுது, சரியா, கடிதத்தின் மூலமாக, பை லெட்டர், சரியா? லெட்டர்ல நாங்க சொன்னது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேமுக்கு கொடுக்கத்தக்கதாக அந்த காரின்னா கிஃப்ட், சரியா? கான்ட்ரிபியூஷன். அதை என்ன பண்ணுங்க, நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை அப்படின்னு சொல்லி 3வது வசனம் சொல்றாரு, சரியா? சோ அப்ப நான் வருவேன், அப்ப நீங்க கொடுக்கிற அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த பவுண்டி, சரியா, அதை வந்து நான் எங்க கொண்டு போகணும்? எருசலேமுக்கு கொண்டு போகணும், சரியா? அதுக்கு நீங்க இந்த டயா டோக்கிமெசட்டன்ல யூ மைட் அப்ரூவ், இல்லைன்னா யூ மஸ்ட் குவாலிஃபை. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க அதுக்கேற்ற மாதிரி தகுதி உள்ளவர்களா, யார் யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ, கம்பல் பண்ணல, சரியா? யார் யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க, நீங்க அவர்களிடத்துல அந்த லெட்டர்ஸை கொடுங்க. எந்த லெட்டர்ல என்ன இருக்கும்? தேவை உள்ளவங்க என்னென்ன தேவைன்னு இருக்கும், சரியா?
அப்படி அந்த லெட்டரை படிச்சுட்டு சரியா நீங்க என்ன பண்ணுங்க, படிக்கத்தக்கதாக நான் உங்கள்கிட்ட ஆள் அனுப்புவேன். ஐ வில் சென்ட் பீப்புள் டு யூ, தே வில் பிரிங் த லெட்டர். இதோட சாராம்சம் இதான். நான் உங்கள்கிட்ட சரியா ஃபியூ பீப்புள் அனுப்புவேன், 1 or 2 அனுப்புவேன். அவங்க லெட்டர் கொண்டு வருவாங்க. அந்த லெட்டர்ல வந்து தேவையை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த பவுண்டிய நீங்க அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிளானிங் ஆஃப் ஓகே கிவிங் த கான்ட்ரிபியூஷன். சரியா? இப்ப வாசிங்க 2யும் 3யும் நிதானமா யாராவது நல்ல நெட்வொர்க் இருக்கிறவங்க வாசிங்க பார்க்கலாம். தமிழ்ல வாசிங்க 2யும் 3யும். அங்க கீழே போட்டுருக்கு பாருங்க, எருசலேம். ஓகே, எருசலேமுக்கு கொடுக்கணும். சரியா? அங்கதான் நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அது எருசலேம்னு முடியுது பாருங்க, ஈரோசெலோ அப்படின்னு முடியுது பாருங்க. உங்களுடைய பவுண்டிய டு ஜெருசலேம், எருசலேமுக்கு நான் எடுத்துட்டு போறதுக்காக. அப்ப எருசலேம்ல உள்ள புவர் பீப்புளுக்கு, விடோஸுக்கு பவுல் என்ன பண்றாரு, உதவி செய்யறாரு. முதல்ல கலாத்தியா சபையில இதை பிளான் பண்ணி செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப அதையே இப்ப கொரிந்து சபைக்கும் சொல்லி அந்த பிளான இப்ப கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு பகிர்ந்துக்கிறார். சரிங்களா? ரைட். ஏன் லெட்டர் கொடுக்குறாரு? அந்த லெட்டர் இருந்தாதான் இட்ஸ் a confirmation that they are sent by Paul. சரிங்களா? இல்லைன்னா வேற யாராவது வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது, போறலாம். அதனால கடிதம் கொடுத்து அனுப்புறாரு. வாசிங்க 2யும் 3யும் வாசிங்க. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்த்துதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். பாத்தீங்களா? அப்ப தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோன்னா அங்க என்ன இருந்திருக்குன்னா there was a organized collection. சரியா? தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோன்னா என்னன்னா ட்ரெஷரர்ஸ். சரியா? சோ நீங்க நினைக்கிற மாதிரி கொரிந்துல ஒரு சர்ச் கிடையாது. சரியா? மோர் தென் என்ன ஹவுஸ், அதுவும் ஹவுஸ் சர்ச் தானே, ஒரு 3-4 சபைகள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இன்னொன்னு, அப்பயே இப்ப சபையில கமிட்டி இருக்குல்ல, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸுக்கு கமிட்டி என்னன்னு தெரியாது. மற்றபடி சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், இந்த பேப்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கமிட்டி இருக்கும். சரிங்களா? அப்பயே கமிட்டிங்கிற பேர் இல்ல, அப்பயே சர்ச்சுக்குள்ள ஸ்ட்ரக்சர் இருந்திருக்குது. மூப்பர்கள் இருந்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி கண்காணியர் இருந்திருக்காங்க, எல்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. சோ அதனால அதுல பணத்துக்காக யார குறிக்கப்பட்டவர்கள்னா அசைன்டு பீப்புள் ஹூ கேன், இப்பயும் ப்ரமோஷனல் ஒர்க்னு சொன்ன எஃப்எம்பிபி ஐஎம்க்கு எல்லாம் மணி கலெக்ட் பண்றாங்கல்ல, அதே மாதிரி. சரியா? அவங்க சரியா அவங்கள்ட்ட நிருபலை கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன், அவங்கள அனுப்புவேன். ஸோ என்கிட்டையும் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களும் அனுப்புவேன். அப்படின்னா என்னன்னா தே ஆர் ட்ரஸ்ட் வர்தி பீப்புள், தே டோன்ட் சீட் மணி. மணியை வச்சு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பாக்கெட்ல போட்டுக்க மாட்டாங்க. அப்படி பணத்துல உண்மை உள்ளவங்களை, இன்டெகிரிட்டியா இருக்கிறவங்கள நான் கடிதம் கொடுத்து அனுப்புவேன். அவங்கள்ட்ட நீங்க கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பவுல் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது. சரியா? ஒரு இடத்துல இருந்துட்டு பண்ண முடியாது. ஸோ ஐ வில் சென்ட் பீப்புள் வித் லெட்டர்ஸ். ஸோ யூ வாட் எவர் யூ ஹவ் கலெக்டட் யூ கேன் கிவ் இட் டு தம். காட் இட்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு தெரியுது, நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு இன்னும் 2 வருஷத்தை முடிச்சு நான் உங்களுக்கு டைம் தரேன். நல்லா தெரியுது, there is discipline. சரியா? there is a discipline, there is a structure, there is an order in collection. சரியா? சோ இது வந்து நம்ம இதெல்லாம் கத்துக்க வேண்டிய பிரின்சிபல்ஸ். இன்னொன்னு அதே மாதிரி சேவிங்ஸ். ஸோ அப்ப we need to be conscious of the poor people in our church. சரியா? நம்ம சர்ச்ல இருக்கிற புவர் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் இப்படி கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும். பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா சபைகளும் பண்றாங்க. சரிங்களா? அவங்களால முடிஞ்சதுக்கு நம்ம அதை செய்யணும்ன்றத. இப்ப 4வது வசனம் ரொம்ப சின்ன வசனம். என்ன சொல்றாரு? இயான் டே, ஒரு வேலை, இஃப் அக்ஷியான் வேர்தி சூட்டபிள், ஒரு வேலை எனக்கு சூட்டபிளா இருந்துச்சுன்னா, சரியா? எதுக்கு அங்க வர மாதிரி இட் இஸ் ஓகே, இஃப் இட் இஸ் சூட்டபிள் டு கமே ஃபார் மீ, எனக்கும் காய் மே இதை சேர்ந்ததுதான். ஓகே, எனக்கும் ஒரு வேலை அங்க வரதுக்கு சூட்டபிளா இருந்துச்சுன்னா, டு கோ, பொரியோ அங்க போட்டு பாருங்க, பொரியோ எஸ் டு கோ,
இருந்துச்சுன்னா நானும் ஒருவேளை போகத்தக்கதுன்னா சரியா, நான் வந்தேன்னா சுன், என்னோட சுன்னா வித், என்னோட யார் வருவா? எமாய், என்னோட யார் வருவா? பொரியோசான் சை, தே, அவங்களும் வருவாங்க. தே வில் கோ. ஓகே, சோ நான் ஒருவேளை வந்தேன்னா இப்படி கலெக்ட் பண்றாங்கல்ல, அவங்களும் என்னோட வருவாங்க. அப்ப ஒண்ணு தெரியுது, பவுல் வந்து தன்னுடைய கையை நீட்டி வாங்கல அவங்கள்ட்ட. பவுல் அங்க என்ன தனக்கு ரிலையபிளான மக்களை வச்சிருக்கிறாரு. சரியா, ஃபியூ ட்ரெஷரர்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா, மணி கீப்பர்ஸ், அவங்கள வச்சிருந்து அவங்க மூலமா, இதுக்கு பேர் தாங்க சேனலைஸ் பண்றது. சரிங்களா, எல்லாத்தையுமே ஒரே ஆளு பண்றதை விட சேனலைஸ் பண்ணுங்க, டெலிகேட் பண்ணுங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய. பவுல் ஒரு இடத்துல சொல்ற தீமோத்தேயுக்கு, எப்பா நீ உண்மையுள்ள மனுஷங்கள்ட்ட ஒப்புவி. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ கொடுத்து அவன் பண்ணிடுவான், இது பண்ணிடுவான். சரி, நீங்க ஃபெய்த்ஃபுல்லான பீப்புளை கிரியேட் இது பண்ணி உருவாக்கி அவங்கள்ட்ட கொடுத்து இதுல வந்து உண்மையா இருக்கிற மாதிரி மக்களை வச்சுக்கிட்டு அவங்க மூலமா பண்ணீங்கன்னா யூ கேன் பி அட் ஈஸ். இல்லைன்னா எல்லாத்தையும் நீங்களே தலைக்கு மேல போட்டு பண்ண மாதிரி. சரிங்களா, சோ அப்ப இந்த பிளானிங்ல இருந்து நம்ம கத்துக்கிறது வந்து அருமையான ஒரு பிரின்சிபல். எங்க 4வது வசனம் வாசிங்க, ரொம்ப சிம்பிள், ஒரே லைன் தான், வாசிங்க. நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். அவங்களும் என்னோட வரலாம். சரியா, நானும் போனா அவங்களும் என்னோட வரலாம். இப்ப 5வது வசனத்துக்கு பாத்துடலாம். 5 பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாமா? 5 பார்த்துருவோம். verse 5. இப்ப verse 5ல என்ன சொல்ல வர்றாரு? if it seems advisable that I should go also, they will accompany me. சரியா, இப்ப 5வது வசனத்தை சொல்றாரு, நிறைய வந்து கம்மு கோன்னு வரும். சரியா, என்ன விசிட்ல, அதனால சோ எலியோசோமை, ஐ வில் கம் டு யூ டே ப்ராஸ்பூமாஸ், நான் உங்களிடத்துல வருவேன். சரியா, நானும் உங்கள்கிட்ட வரேன். பவுல் சொல்றாரு, எனக்கு என்னதான் மினிஸ்ட்ரி அசைன்மெண்ட்ஸ் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. இதுதான் பவுலுடைய கமிட்மெண்ட் டு த புவர் பீப்புளுக்கு காட்டுறது. அவனவன் தனக்கான பிறருக்கான நோக்குவானான்னு பைபிள்ல போட்டிருக்க மாதிரி பாருங்க, எவ்வளவு பிஸியா, கிட்டத்தட்ட என்ன ஒரு 10க்கு மேல சபைய பார்த்துட்டு இருக்கிற, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு பவுல் ஏழைகளுக்காக நேரம் கொடுக்கிறாரு பாருங்க. இதுதான் முக்கியம். இதுல இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு எத்திக்கல் வேல்யூ என்னன்னா, பிளீஸ் டு நாட் இக்னோர் த புவர் அண்ட் நீடி அண்ட் விடோஸ். தயவு செய்து இக்னோர் பண்ணாதீங்க. பாருங்க, நான் வரேன், ஐ வில் கம் டு யூ. எப்ப? போட்டான் மக்கடோனியா, வென் மேசிடோனியா. அப்ப மக்கதோனியாவுக்கு டயல்தோ, டயானா த்ரூ, சரியா, டயல்தோ, எல்தோனா கம்மிங். நான் மக்கதோனியா போகும்போது, ஓகே, அந்த நாட்டை கடந்த பிறகு, மக்கதோனியாவை கடந்த பிறகு, தாண்டின பிறகு, சரியா, ஐ ஷல் ஹவ் கான் த்ரூ மேசிடோனியா, நான் உங்களுக்கு வரேன். சரியா, சோ இப்ப நான் மக்கதோனியா வழியா போறேன், போகும்போது கொரிந்துல இறங்கி உங்களை நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. சரியா, சோ மக்கதோனியா நாட்டு வழியா இப்ப நான் போறேன். அதனால மக்கதோனியா நாட்டை வந்து நான் கிராஸ் பண்ண பிறகு உங்கள்கிட்ட நான் கட்டாயம் வருவேன். ஏன்னா ஐ ஷல் ஹவ் கான் த்ரூ போடுறாரு. சரியா, மக்கதோனியா நாட்டை கிராஸ் பண்ணி போகும்போது டெஃபினட்டா வருவேன். வருவங்கிறது டயர் கோமை, ஐ எம் கோயிங் த்ரூ. சரியா, மக்கதோனியா வழியா போவேன், போன பிறகு நான் உங்களுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றேன். நானே தமிழ்ல வாசிக்கிறேன். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால், இது பவுலுடைய பிளான். சரியா, மேசிடோனியா அந்த நாட்டு வழியா போற போது மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்தில் வருவேன். அப்ப பால் இஸ் அஷ்யூரிங் ஹிஸ் விசிட். சரியா, சோ அப்ப கொரிந்துக்கு நான் வரேன், சபைக்கு நான் வரேன், உங்கள்கிட்ட வந்து நான் உங்களை பார்த்து டெஃபினட்டா நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வரும்போது இப்படி கலெக்ட் பண்றவங்களை நான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, சோ அதனால ஐ திங்க் ஒரு குட் நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நினைக்கிற மாதிரி 5 பேரு 10 பேரு 20 பேரு, ஏன்னா கலெக்ட் பண்றதுக்குன்னு ஆட்களை கொண்டு வராரு பவுல்னா டெஃபினட்டா, என்ன நான் கெஸ் பண்றேன், நம்பர்ஸ்லாம் எங்கேயும் இந்த சர்ச்ல ஒரு நம்பர்னு போடல, பட் குட் நம்பர் ஆஃப் பீப்புள். எப்படியும் ஹவுஸ் சர்ச் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஹவுஸ்னா அந்த இப்ப இந்த சைஸ்ல எல்லாம் கட்டுறாங்க தெரியுமா, தீப்பெட்டி சைஸ்ல வீடு இல்ல, அந்த காலத்துல வீடு எல்லாம் நல்லா பெரிய இதா இருக்கும். சரிங்களா,
ஸோ அதனால கட்டாயம் ஒரு குட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு 4-5 ஹோம் சர்ச்சில் கொரிந்துல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட், ஓகே. நம்ம பிஃபோர் வி ப்ரொசீட் டு வெர்ஸ் 6, சரியா? நம்ம முடிஞ்சா எனக்கு ஒரு 10 வசனத்தை பார்க்க ட்ரை பண்ணுவோம். பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். ஸோ 5 வசனத்தை நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஜாயின் பண்ணியிருக்காங்க யார் யாரு? தம்பி ஆலன் வந்திருக்காரு, கார்லின் அவங்க இருக்காங்க, எடிசன் பிரதர், ரைட்டு ரைட், ஐபோன் மூலமா ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜெர்லின் அண்ட் ஜான். அண்ணா ஜான் அண்ணா, வெல்கம் வெல்கம் வெல்கம். கலையரசி சிஸ்டர், புஷ்பா, ரோஸ். ஓகே, ரைட். நவ் த டைம் இஸ், உங்கள்கிட்ட நான் டைம் கொடுக்குறேன். பேப்டிஸ்ட் யூ கேன். எஸ், தேங்க்யூ 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 பேப்டிஸ்ட், தேங்க்யூ. என்னப்பா என்ன காணோம்? ரைட், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க. வாட் ஹேவ் யூ லேர்ன்ட்? எனி பிரின்சிபல் இப்ப இருக்கிற ஓகே சபைகளுக்கு அப்ளிகேஷன் சொல்றேன். இன்டர்பிரிட்டேஷன்லாம் வேண்டாம், நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம், இன்டர்பிரட் பண்ணிட்டோம். சரியா? இப்ப அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு கேள்வி வேணா உங்களை மூவ் பண்றதுக்காக நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் பிளான் ஹேப்பனிங் இன் த சர்ச்சஸ்? இதே மாதிரி திட்டங்கள் ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி சபைகள்ல நடத்தப்பட்டு ஏழைகளுக்கு உதவி அளிக்கப்படுகிறதா? ஆமா, சர்ச் பேர்லாம் சொல்ல வேணாம். இது பைபிள் ஸ்டடி, அதனால தாராளமா நீங்க பேசலாம். சொல்லுங்க, உங்க சர்ச்ல பண்றாங்களா? சண்டே சண்டே ஆஃபரிங் எடுக்கிறாங்களா? கட்டாயம் எடுப்பான். ஆஃபரிங் எடுக்காத சர்ச் கிடையாது. சொல்லுங்க. Do you have any idea how much money is spent for the needy, widow, poor? அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்க. நீங்களாம் அமைதியா இருக்க பார்த்தா சபையில காணிக்கையை கொடுக்க மாட்டீங்க போல இருக்கு. சாரி, சபையில காணிக்கை எடுக்கல போல இருக்கு. இன்னைக்கு இந்த பேட்டர்ன், அதாவது யாராவது வந்து அப்படி தேவையில்லை. ஏன்னா இப்ப சர்ச் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். சரிங்களா? அப்ப வந்து எஸ்டாப்ளிஷ்டு சர்ச் மாதிரி இல்லை. இப்ப சபை இடம் வாங்கி கட்டி மக்கள் எஸ்டாப்ளிஷ்டா இருக்காங்க. சரியா? ஒண்ணு, நம்முடைய சபையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். இல்ல நம்ம சபை கொஞ்சம் நல்லா கொடுக்குற சபைன்னா மற்ற தேவை உள்ள சபைகளுக்கு உள்ள தேவைகளுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரியா? பிரான்ச் சர்ச்சஸா இருக்கலாம், இல்ல மற்ற சபைக்கு பண்றது தெரியல. Have you heard CSI church is helping AG? AG church is helping CSI? நான் கேட்டது இல்லை. வேற சபைகளுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் அவங்க டினாமினேஷனுக்குள்ளேயே இருக்கிற கிளை சபைகளுக்கு பண்றது. சொல்லுங்கப்பா, நீங்க தான் சொல்லணும். அதாவது இந்த ஆர்கனைஸ்ட் கரெக்ஷன், ஆடிட்டிங் இதெல்லாம் சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல இப்பவும் இருக்குதான் செய்யுது. பீப்புள் ஆர் கிவிங், லிபரலி கிவிங். பட் இதுல சொல்ற மாதிரி அது விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் போகிறதான்னு சொன்னா அது அப்படி இல்லை. அது டைரக்டா சென்ட்ரல் ஃபண்டிங் தான் போகுது. ஆனால் அந்த விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கறது யார் கொடுக்குறாங்கன்னா, சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸே அவங்கள கஷ்டப்படவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள டைரக்டா தான் ஹெல்ப் பண்றாங்களே வழியோ ஒரு சேனல் வழியா அது போகல. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. நம்ம இதை டிஸ்கஸ் தான் பண்ணலாம். சரியா? ஜஸ்ட் ஷேர் யுவர் தாட்ஸ், அவ்வளவுதான். இதை டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு என்னென்ன பண்ணலாம் கன்க்ளூட் அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஓகே, வாட் இஸ் யுவர் சர்ச் டூயிங், அது சொன்னா போதும். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன். வாட் இஸ் யுவர் சர்ச் டூயிங்? அண்ணா சிஎஸ்ஐ சபையை பத்தி சொன்னாரு. அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா? நிறைய சபைகள்ல
இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைஸ்டு சர்ச்சஸ்ல வந்து ட்ரெஷரர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் தெரியல பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம் ட்ரெஷரர் இருக்காங்களா, அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்களா, பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் இந்த இன்டெகிரிட்டி இருக்குதா, இதெல்லாம் டெஃபினட்டா இந்த பிரின்சிபல்ஸ் டெஃபினெட்லி ஷுட் பி டேக்கன் சீரியஸ். ஓகே, எனிபடி எல்ஸ் ஏதாவது பேசுறீங்களா? ஓகே, குட். அமைதியா இருக்கிறத பார்த்தானே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வில் மூவ் ஆன் டு வெர்ஸ் 6. 6ல இருந்து நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஓகேவா? Baptist, you can show the screen. ஓகே, verse 6 நான் படிக்கிறேன். Pros humas de tukon katameno. 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? verse 6ல verse 5 verse 6 ஓகே, ரைட். Pros humas with you, உங்களோட நான் வந்து என்ன பண்ணுவேன்? பாசிபிளி tukon. பாரா மெனோனா ரிமைன். பாரா மெனோனா நான் வந்து உங்களோட தங்கி இருப்பேன். ஐ வில் ஸ்டே. சரியா? சோ பாசிபிள். இதெல்லாம் பவுலுடைய பிளான். அப்ப 16ஆம் அதிகாரத்துல மோஸ்ட்லி பிளான் ஆஃப் பால்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கான்ட்ரிபியூட்டிங் டு தி செயின்ட்ஸ். சரியா? ரைட். சோ பாசிபிளி நான் உங்களோட ஸ்டே பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹே காய், நம்ம கொஞ்சம் வேகமா போகலாம், ஏன்னா இதுல தியாலஜிக்கல் இதெல்லாம் கிடையாது, அவருடைய பிளான் தான் இருக்குது. அதே மாதிரி பாரா கெசோ பாருங்க, ஐ வில் வின்டர், என்ன பண்ணுவேன்? பெர்ஹாப்ஸ் ஐ வில் ஸ்டே வித் யூ. ஈவன் அங்கதான் நான் என்ன ஸ்பெண்ட் பண்றான்னு இருக்கேன்னா, வின்டர்ல அங்கதான் உங்களுக்கு ஸ்டே பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஐ வில் ஸ்டே இன் வின்டர். ஸோ ஐ வில் ஸ்டே வித் யூ ஆர் ஈவன் ஸ்பெண்ட் த வின்டர். வின்டர் அங்கதான் நான் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா so that who may இதான் முக்கியமான ப்ரோ பெம்ஷெட்டே, so that you may equip me. சரியா? நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்னுடைய ஜேர்னி அப்பெல்லாம் டிராவல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் டிராவல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. சரியா? இட் வாஸ் டிஃபிகல்ட். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, என்னுடைய ஜேர்னில ஆன் மை ஜேர்னி நீங்க என்ன வந்து எக்யூப் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஸ்பீட் மீ. ஸோ தமிழ்ல என்ன போட்டிருக்குது? நான் ஒரு வேளை அப்படி போனாலும் உங்கள்கிட்ட வந்து நான் தங்கி இருக்க வேண்டிய வரும். ஓகே, வின்டர்னா மழை காலம். சரியா? அதை முடிகிற வரைக்கும் நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிளானை சொல்லிட்டு அடுத்து வாங்க, அடுத்து காட்டு ராஜா. வேற சரி, எங்க நான் போனாலும் பேப்டிஸ்ட் நெக்ஸ்ட் போங்கம்மா. வேற பாரா கெய்சோமா. ஓகே, கெய்மாசோ. திருப்பியும் என்ன சொல்றாரு? ஐ வில் வின்டர். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வந்தேன்னா சில காலம் உங்கள்கிட்ட தங்கி இருப்பேன் கொஞ்ச நாள். அது ஒருவேளை மழை காலமா இருந்தா அது முடிகிற வரைக்கும் இருப்பேன். ஐ வில் வின்டர் so that ஹீனா ஹூமைஸ் மே ப்ராஃபர். இந்த பெம்போ அப்படிங்கிற வேர்டு தான். பெம்போனா சென்ட், நீங்க என்ன அனுப்புவீங்க, அதுதான் ப்ரோ பெம்ஷெட்டே அப்படின்னு வருது. சரியா? யூ மே சென்ட். நீங்க நான் எங்க போனாலும் வேற ஐகோ, திருப்பி எப்படி முடியுது பாருங்க, ஊ இயான் புரியோமே, நான் எங்க போனாலும். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எங்க போனாலும் என்ன நீங்க வந்து கவனிக்கிறதுக்கு வழி, ஓகே, என்னை விட்டு அனுப்புறதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தங்கி இருப்பேன். மழைக்காலம் அந்த வின்டர் முடிகிற வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி 6வது வசனத்துல சொல்றாரு. சரியா? ஸோ இதெல்லாம் அவருடைய பிளானை நம்ம அதனால வேகமா போகலாம். ஸோ ஐ வில் ஸ்டே வித் யூ ஆர் ஈவன் ஸ்பெண்ட் த வின்டர் ஸோ தட் யூ மே ஸ்பீட் மீ. ஓகே, யூ மே ஸ்பீட் மீ ஆர் யூ மே சென்ட் மீ ஆன் மை ஜேர்னி வேர்எவர் ஐ கோ. நான் எங்க போனாலும் நீங்க வந்து என்னுடைய டிராவல் ஜேர்னில டெஃபினட்டா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? தன்னோட பிளானை சொல்றாரு. 7வது வசனத்துக்கு போயிடலாம். நான் எங்க போனாலும் நீங்க என்னை வழிவிட்டு அனுப்பும்படி நான் உங்களுக்கு சில காலம் தங்கி இருப்பேன். ஒருவேளை மழை காலம் முடிகிற வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பிளானை சொல்றாரு. verse 7 அடுத்து பாப்பா. verse 7. ஸோ 7ல என்ன சொல்றாருன்னா, verse 7 பேப்டிஸ்ட் குயிக்கா மூவ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஹலோ, ஐ வாண்ட், ஐ டு நாட் வாண்ட். இல்லைங்கிற. சரியா? எப்ப என்ன இல்லை? அர்த்தி நவ் என் பாராடோ ஹிடேன்.
ஓகே, அப்ப ஐ டு நாட் வாண்ட் டு சி யூ, நான் இப்ப உங்க பார்க்க விரும்பல, பார்க்க முடியாது. ஐ டு நாட் வாண்ட் டு சி யூ ஜஸ்ட் இன் பாசிங், அங்க போட்டு பாருங்க பாராடோ, உங்களை அப்படி பாஸ் பண்ணிட்டு போகும்போது, சரியா, நான் வந்து உங்களை பார்க்க முடியாது, ஜஸ்ட் வந்து கிராஸ் பண்றேன், சரியா, கிராஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். ஏன்னா கிராஸ் பண்றதா என்னால முடியும், இறங்கி உங்கள்கிட்ட வர்றதுக்கு கஷ்டம், மக்கதோனியா எல்லாம் போயிட்டு வரும்போது. அதனால உங்களை நான் கிராஸ் பண்ணி போவேன். அதனால நான் என்ன நம்புறேன்னா, எல்பிட்ஸோ ஐ ஹோப் கார் குரோனான், இந்த கிரானாலஜின்னு வருதுல டைம், அதான் ஐ ஹோப். இதுல வெறுப்பு எங்க வருதுன்னா எப்பிமெனைன்னு வருது பாருங்க, டு ரிமைன், உங்களோட நான் கொஞ்சம் தங்கி இருக்கலாம், உங்களோட தான் ப்ரோஸ் கூமாஸ், டு ரிமைன் வித் யூ, ஓகே, கிரானான் சம் டைம். ஸோ அதனால ஐ ஹோப் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு நான் வந்து கபடி கேம் விளையாட வரலப்பா, வந்து சும்மா அப்படி மூஞ்ச பார்த்தா கபடி அப்படின்னு சொல்லிட்டு போக வரலப்பா, நான் வந்தேன்னா உங்க முகத்தை பார்ப்பேன், உங்கள்கிட்ட தங்குவேன், கொஞ்ச நாள் இருப்பேன். இப்ப தெரியுதா மினிஸ்ட்ரினா என்னன்னு? மினிஸ்ட்ரி இஸ் நாட் அ கபடி கேம், போயிட்டு சும்மா கும்பிடணும்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க, திஸ் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப். நான் உங்களை சும்மா ஒரு கடமைக்காக கிடையாது, இன்னொன்னு என்னால கிராஸ் பண்றதுனால உங்களை என்னால பார்க்க முடியாது, ஆனா நான் வந்தேன்னா டெஃபினட்டா ஐ வில் ரிமைன், ஐ வில் ஸ்டே, கட்டாயம் நான் உங்களோட தங்கியிருப்பேன். இயான் ஹோ குரியாஸ் எபிடெர்ஷா இஃப் த லார்ட் பர்மிட்ஸ், கர்த்தருக்கு சித்தமானார், சரியா, ஆண்டவர் அனுமதிச்சார்னா, அவருக்கு சித்தம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இஃப் த லார்ட் பர்மிட்ஸ் ஐ வில் கம், ஓகே, அண்ட் ரிமைன், ஸ்டே வித் யூ, ரிமைன்னா ஸ்டே வித் யூ ஃபார் சம் டைம், சரியா. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சி யூ நவ், ஏன்னா நான் கிராஸ் பண்ணி தான் போறேன், குறைந்த கிராஸ் பண்ணி போறேன், பட் உங்கள்கிட்ட வரணும்னா எனக்கு டைம் ஆகும். அதனால இதுக்குன்னு நான் என்ன பண்றேன், பிளான் பண்ணி டைம் எடுத்து நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், சரியா. ரைட், நானே இது பிளான்ங்கிறதுனால நானே வாசிக்கிறேன். இப்பொழுது வழி பிரயாணத்துல உங்களை கண்டுகொள்ள மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டுகொள்ள மாட்டேன், கர்த்தர் உத்தரவு கொடுத்தார், இஃப் த லார்ட் பர்மிட்ஸ், சரியா, உங்களிடத்துல வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். பாத்தீங்களா, இதுதாங்க மினிஸ்ட்ரி, லுக்கிங் அட் சீயிங் த ஃபேஸ் ஆஃப் பீப்புள், ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புள், இதுதாங்க ஊழியம், சரிங்களா. உங்களோட நான் தங்கியிருக்கலாம் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது காட்டுப்பா. இப்ப 8வது வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றன்னா, verse 8, எப்பிமெனோ ஐ வில் ரிமைன், நான் வந்து தங்கி இருப்பேன் எங்க, என் எபேசோ, எப்ப எபேசுல நான் தங்கி இருப்பேன்பா, ஐ வில் ரிமைன் இன் எபேசஸ், எது வரைக்கும், ஹியாஸ்னா அன்டில் டேஸ் பென்டிகாஸ்டேஸ், பென்டெகாஸ்டேஸ். அப்ப பெந்தகோஸ்தே அந்த பண்டிகை, அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எபேசுல தங்கி இருப்பேன். இதெல்லாம் வந்து தன்னுடைய டிராவல் பிளான் வந்து புரிந்து விசுவாசிகளுக்கு ஓப்பனா பேசுறேன், சரியா. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் பவுலுடைய இன்டெகிரிட்டி, அக்கௌண்டபிலிட்டியை காட்டுறது. நான் எங்க போய் என்ன ஊழியம் பண்ண உனக்கு என்ன, நான் இஷ்டத்துக்கு போவேங்கிற அந்த ஒரு திமிர் இல்லாம Paul is sharing his travel plan to Corinthian believers, சரியா. சோ அதனால 8வது வசனத்துல, ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எபேசு பட்டணத்துல தங்கி இருப்பேன், பட் ஐ வில் ஸ்டே இன் எபேசஸ் அன்டில் பென்டிகாஸ்ட், சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இப்ப 9 காட்டுப்பா. நம்ம ஒரு 10 வசனம் முடிச்சிடலாமா? 9 and 10 மாத்திரம் முடிச்சிடலாம். ப்ளீஸ் பேர் வித் மீ, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. 9, 10 நம்ம முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். 10 வசனம் பாக்குறதே கிரேட். அடுத்த வாரம் நம்ம இந்த இன்னொரு 14 verses என்ன பண்ணிடலாம்னா குயிக்கா முடிச்சிடலாம், சரியா. ஏன்னா இதுல தியலாஜிக்கல் கன்சர்ன்லாம் எதுவும் கிடையாது. ஆனா கட்டாயம் கத்துக்க வேண்டிய பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நான் அடுத்த வாரம் நம்ம இன்னொரு 14 verses பார்த்து முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம 10ஓட முடிக்கலாம். இப்ப 9 போலாமா? துரானா டோர், கதவு, ஓகே. கார் மாய், டோர் ஃபார் மீ, கதவு எனக்காக. அனாய்கோனா ஓப்பன், அதுல இருந்து வந்தாதான் அனைகென், the door has opened. எப்படிப்பட்ட டோர்? மெகாலி, மெகான்னு சொல்லுவோம் தெரியல, மெகா ஈவென்ட்னு சொல்லுவோம்ல, மெகானா கிரேட். அப்போ ஒரு பெரிய கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது, சரியா. இப்படின்னு பவுல் அவங்கள்ட்ட ஷேர் பண்றாரு, எனக்காக ஒரு பெரிய கதவு திறக்கப்பட்டிருக்குது. சோ ரைட், காய் எனர்கேஸ், ப்ரொடெக்டிவ், பவர்ஃபுல்லா, நல்ல கனி உள்ள, ஓகே, ஒரு அருமையான கதவு. ஒயிட் டோர், கிரேட் டோர் ஹஸ் ஓபன் டு மீ, சரியா. ஒயிட் டோர், அது என்ன டோரா? எஃபெக்டிவ் டோர். இந்த ப்ரொடெக்டிவ்னா எஃபெக்டிவ். எப்பா செமையான கதவு எனக்கு திறந்திருக்குப்பா. செமையான கதவு திறந்திருக்குது. என்னது? மினிஸ்ட்ரிக்கு, காஸ்பல் சொல்றதுக்கு.
சரி, நீங்க டோர்னோட பவுலோட வீடு கட்டுறாரு, இல்ல இல்ல, ஊழியம் செய்யறதுக்கு அருமையான கதவு எனக்கு திறந்திருக்குப்பா, திறந்துட்டாருப்பா ஆண்டவர், சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் ஊழியத்துல ஆண்டவர் பெரிய அனுகூலமான ஓகே நல்ல பயனுள்ள பவர்ஃபுல்லான ஒரு கதவை திறந்தாலும் ஆன்டி, ஆன்டினா அகேன்ஸ்ட் அர்த்தம், ஆன்டி கெய்மனாய், கெய்மனான செர்ச் இருக்காங்க, எதுக்குறவங்க எவ்வளவு பேரு, போலாய் மெனி. ஏங்க இது ஊழியத்துல உண்மைங்க. மெனி ஆர் அப்போசிங். சுவிசேஷம் சொல்றதுக்கு தடையா, சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல இட் குட் பி, இதே மாதிரி இந்த செயின்ஸுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி உள்ள ஆட்களும் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த இந்த இது, சரியா? சோ அதனால எனக்கு வந்து பெரிய அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்குது. ஆனா எனக்கு விரோதமா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் வாசிக்கிற பாருங்க. ஏனெனில் இங்க பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்குது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஏன்னா கொஞ்சம் பேர் இல்லைங்க, மெனி, சரியா? For a wide door for effective work has opened to me, and there are many adversaries. I think effective work-ங்கும் போது I think gospel-ஆ தான் இருக்கும் கட்டாயம், சரியா? சோ நல்ல சுவிசேஷம் சொல்ல நல்ல திறந்த கதவு இருக்குது. ஆனா அங்கேயும் எனக்கு எதிரிகள் இருக்காங்க, இந்த சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி. அப்ப என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மினிஸ்ட்ரியில இருக்கிற சேலஞ்சஸ், தன்னுடைய மினிஸ்ட்ரியில இருக்கிற நல்ல ஓப்பனிங்ஸ், இதெல்லாம் பகிர்ந்துக்கிற, சரியா? அதனால எழுதிக்கங்க ப்ளீஸ். மினிஸ்ட்ரி இஸ் நாட் அ பிரைவேட் அஃபேர், பர்சனல் அஃபேர் இல்லைங்க. சேர்ந்து செய்யணுங்க, ஷேர் பண்ணணுங்க, இது ரொம்ப முக்கியம், சரியா? ரைட். 9வது வசனத்தை பார்த்துக்கணும். 10 பார்த்து முடிச்சிடலாமா? ரைட். ஹியான் டே எல்தே திமத்தியாஸ். ஓகே, என்ன சொல்றாரு? when Timothy comes, தீமோத்தேயு வரும்போது, ஓகே, எர்கோமையில வந்து வருதா எல்தே. அப்ப தீமோத்தேயு வரும்போது, இப்ப கொஞ்சம் பாத்துங்கப்பா, பிளப்பெட்டை see to it, கொஞ்சம் பாத்துங்க. அஃபோபோஸ், சரியா? அஃபோபோஸ்னா ஃபோபியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோபியானா ஃபியர், ஆல்பா போட்டா நெகட்டிவ் கிரீக்கை பொறுத்த வரைக்கும். அப்ப அஃபோபோஸ்னா வித்தவுட் ஃபியர், பயப்படக்கூடாதுப்பா. யாரு? உங்களுக்கு தெரியும், தீமோத்தேயு பயந்தாங்குடி, நமக்கு தெரியும், ஏற்கனவே பவுல் எழுதியிருக்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல். அதனால என்ன பண்ணுங்க, when Timothy comes, see to it, ஓகே, அவனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அட்டீஸ்னா கொஞ்சம் பயம் இல்லாம, he might be with you, genete pros humas, உங்களோட கொஞ்சம் பயம் இல்லாம பாத்துக்கிறீங்களாப்பா. அவன் ரொம்ப பயப்படுறாப்பா தீமோத்தேயு. See, இதுதான் பர்சனல் கன்சர்ன், சரியா? என்னடா பயப்படுற அப்படின்னு திட்டாம தீமோத்தேயு குறித்து கொரிந்து விசுவாசிகளுக்கு சொல்றாருப்பா, தீமோத்தேயு கொஞ்சம் பயப்படுவான், அவன் வந்தான்னா கொஞ்சம் let him feel at ease, சரியா? பயப்படாம உங்களுக்கு மத்தியில பாத்துங்க. ஏன் தெரியுமா? ரீசன் என்ன தெரியுமா? சொல்றாரு பாருங்க, சூப்பரான ஒரு ரீசன். அடுத்து சொல்றாரு பாருங்க, டோ கார் எர்கான் புரியோ ஒர்க் ஆஃப் த லார்ட். அடுத்தது காட்டுங்க, பேப்டிஸ்ட் அதோட முடிக்கலாம். அவன் தேவனுடைய ஓகே காரியங்கள்ல செயல்கள்ல எர்கிட்டே, எதே மாதிரி ஹோஸ் ககோனா ஐ, எப்பா நான் எப்படி பண்றனோ என்னோடு மாதிரி என்ன மாதிரியே அவனும் ஆண்டவருடைய பணிய அப்படி செய்யறான்பா. தீமோத்தேயு நேத்தி வந்தவன், ஆனா பவுல் அவனை பத்தி என்ன அருமையா பேசுறாரு பாத்தீங்களா? இல்ல, தீமோத்தேயு உங்கள்ட்ட வந்தான்னா அவன் உங்கள்ட்ட பயம் இல்லாம இருக்குனாம பாத்துங்கப்பா. தமிழ்ல தான் போட்டிருக்கு, சரியா? இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கு, வாசிக்கிறேன். when Timothy comes, see that you put him at ease among you, for he is doing the work of the Lord as I am. நான் எப்படி பண்றனோ அதே மாதிரி அவனும் ஊழியம் செய்யணும், சரிங்களா? அவன் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்காம பாருங்க. see to it பிளப்பே, என்னை போல, இந்த தமிழ் அருமையான வார்த்தை, என்ன மாதிரியே. ஏன் அசிஸ்டன்ட் சொல்ல வேண்டியதானே, ஜூனியர் சொல்ல வேண்டியதானே, தாராளமா சொல்லாம நேத்து வந்தவன, பட் என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறானே. பாத்தீங்களா? ஜூனியர் சீனியர் இல்லாம நேத்து வந்து தீமோத்தேயுவை தன்னோட கம்பேர் பண்ணி ரெக்கமெண்டிங், ஓகே, திமோத்தி டு அதர்ஸ். மத்தவங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்றீங்களா? அவனுடைய வீக்னஸ் தெரியுது. அதனால என்ன பண்ணுங்க, அவனை கொஞ்சம் பார்த்து, சரியா, பயம் இல்லாம உங்கள்கிட்ட வச்சுங்கப்பா, அவனும் நல்ல ஊழியம் செய்யறான் பையன் மாதிரின்னு சொல்லி சொல்றாரு. நல்ல கவனிங்க, இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது தியாலஜிக்கல் கன்சர்ன். எப்ப நீங்க காட்டுப்பா, என் ஃபேஸ காட்டுப்பா, போதும் இன்னைக்கு போறோம் கத்துக்கிட்டது. பெரிய நம்ம தியாலஜிக்கல் கன்சர்ன்ஸ், இறையியல் கன்சர்ன்ஸ்னா, டாக்டரின்ஸ்னா இல்லைனாலுமே நம்ம இதுல இருந்து கத்துக்கிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? வேல்யூயிங் பீப்புள், சரியா? அதே மாதிரி வேல்யூயிங் பீப்புள் என்னது? தேவையா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சரியா?
இன்னொன்னு, மத்தவங்களுக்கு பலவீனம் இருக்குதா, அந்த பலவீனத்தை சுட்டி காட்டி மட்டுப்படுத்தாதீங்க. மாறாக அந்த பலவீனத்துல அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வேல்யூ பீப்புள், ரெஸ்பெக்டிங். நான் அடிக்கடி சொல்லுவேன், மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் பேப்டிஸ்ட். என்ன காணும்பா, என்னாச்சு? பேப்டிஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணுங்க. பேப்டிஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் ஷோ மை ஃபேஸ். இன்டர்லினியரை க்ளோஸ் பண்ணுங்க பேப்டிஸ்ட் ப்ளீஸ். ஸோ ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணுங்க. யூ கேன் ஷோ மை ஃபேஸ். தேங்க்யூ. ரைட், குட். ஸோ தட் என் அப்ளிகேஷன் பாயிண்ட் இது ரொம்ப முக்கியமானது. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊழியங்கிறது, மினிஸ்ட்ரிங்கிறது பில்டிங் பீப்புள் அப். மக்களை கட்டணும், ஊன்ற கட்டணும். ஹெல்பிங் பீப்புள், சர்விங் பீப்புள், என்கரேஜிங் பீப்புள், கம்ஃபர்டிங் பீப்புள். புரியுதுங்களா? ரெக்கமெண்டிங் பீப்புள். தயவு செய்து, சாரி இந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, கால வராது. யாருக்கு நீங்க பண்ண மாட்டீங்க, ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க பெரிய ஆளாகணும். மத்தவங்க கால வாருறது, போட்டு கொடுக்கறது, மத்தவங்க பலவீனத்தையே சுட்டி காட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் கிறிஸ்டியனுக்கு அழகே கிடையாது. இதுல இருந்து கத்துக்கிற பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியம். வேல்யூவிங் பீப்புள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ அருமையா பவுல் நமக்கு இந்த சில பிரின்சிபல் எல்லாம் கத்துக் கொடுக்குறோம். அதே மாதிரி லெட் அவர் மினிஸ்ட்ரி பி ஓப்பன், லெட் அவர் ஃபைனான்ஸ் பி ஓப்பன். கொடுங்க, தாராளமா கொடுங்க. பிளான் பண்ணுங்க, சரியா ஃபைனான்ஸை பிளான் பண்ணுங்க. என்ன எனக்கு மாசம் 8,000 தானே வருது, ஏங்க எவ்வளவு வந்தாலும் இட்ஸ் நாட் ஹவு மச் வி கெட், பட் இட் இஸ் ஹவு வைஸ்லி வி பிளான். சரியா? அண்ட் ஆல்சோ ஹெல்ப் அதர்ஸ். ஓகேவா? ஓகே, த டோர் இஸ் ஓப்பன், ஒயிட் டோர் இஸ் ஓப்பன். கதவு உங்களுக்கு திறந்துருக்கு. ஏதாவது கேள்வி கேட்கறது இல்ல வேற ஷேர் பண்றதுன்னா பண்ணுங்க. இன்னைக்கு கத்துக்கிட்டது போதும். கிரேட். 10 வசனங்கள் கிரீக்ல கத்துக்கிறது ஆரம்ப நாட்கள்ல 3-4 வசனங்கள் தான் கத்துக்குவோம், டைம் இருக்காது. 10 வசனங்கள் கத்துக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஏதாவது சொல்ல வரவங்க மோஸ்ட் வெல்கம் டு ஷேர். இது உங்கள் நேரம். என்ன கத்துக்கிட்டீங்க? ஆமா, ஒரே ஒரு டேக் ஹோம் லெசன் மாத்திரம் ஆளுக்கு ஒரு 4-5 பேர் சொல்லுங்களேன். வாட் இஸ் த ஒன் டேக் ஹோம் லெசன் டுடே? அண்ணா இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன்னா இந்த ஒரு பாடம் எனக்கு நல்லா இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன், ஃபீட்பேக், காமெண்ட் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? கேள்வி இல்லைன்னா கம் ஆன், வாட் ஹேவ் யூ லேர்ன் டுடே? ஏன்னா அப்பதான் டீச்சரா இருக்கிற எனக்கு கொஞ்சம் ஒரு திருப்தி இருக்கும், ஆஹா பரவாயில்லப்பா இதை கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி. கம் ஆன், எனிபடி? எடிசன் அண்ணா ஏற்கனவே பேசிட்டாரு, அவர் ஒருத்தர் தான் இது வரைக்கும் பேசியிருக்கிறார். ஆமா, மற்ற யாரும் பேசல. Sharing the burden of others and comforting them. தேங்க்யூ அண்ணா. ரொம்ப சிம்பிள் தான், பட் நமக்கு ரிமைண்டர் வருது பாத்தீங்களா? இட்ஸ் a பவர்ஃபுல், ஓகே, பிராக்டிக்கல் ரிமைண்டர் ஃப்ரம் காட். இப்ப மினிஸ்ட்ரி பண்ற நானுமே எனக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. ஆமா, என்ன வெளியே சொல்லக்கூடாது, பர்சனல் ஆண்டோட மகிமைக்காக சொல்றேன். ஐ ஹெல்ப் பீப்புள், நீடி பீப்புள், பர்டிகுலர்லி ஓகே, widows, needy people. I still help them. The offering that I receive, I set apart. Okay, help and I do it. So அதனால it is mandatory on our part. But time அண்ணா சொன்ன மாதிரி ஒருவேளை சபை செய்யறதை விட சபை செய்யறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தனிப்பட்ட முறையில நம்ம என்ன பண்ணலாம்? we can take it up as a personal challenge. Anybody else? வேற யாராவது? Actually, uncle, this reminds me of ஒரு sermon எங்க சர்ச்ல நடந்தது. அண்ட் அதுல எங்க பாஸ்டர் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்க, கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம் அப்படின்னு. ஸோ எனிதிங் யூ ஏர்ன் ஃப்ரம் யூ இஸ் பிகாஸ் ஆஃப் த பிளெஸிங் ஆஃப் காட். ஸோ அவரு உங்களுக்கு கொடுக்கறதுல கஞ்சத்தனம் பண்ணாதப்ப யூ கிவ் இட், ஹீஸ் கோனா சப்ளை ஃபார் யூ. ஸோ அந்த இது அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் லைக் தேர்ஸ் பை, அது நீ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிப்ளிக்கலி, பிகாஸ் காட் ஹஸ் செட் தட், ஜீசஸே சொல்லியிருக்காரு, இஃப் யூ கிவ் ஃபார் நீடி ஹீ வில் ரீபே இட் இன் யுவர் ஹெவன். ஸோ லைக் அதனால இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பெக்ட் ஹெவன்லி திங்ஸ். நான் இது பண்றேன் ஏசப்பா, நான் இது மனசார நான் கொடுக்குறேன். So I know that you have something better planned for me. Abdine. So that's one thing I keep reminding.
Thank you, ma. Thank you, Minisha. Minisha is a student in Tirunelveli. Good. Thank you, Minisha, for your sharing. ஒரு ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ரா மினிஷாவுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்ல விரும்புனேன்னா, இது என்னுடையது, எதிர்பார்க்காம கொடுங்க. That is more. எதிர்பார்க்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கூட எதிர்பார்க்காதீங்க. நம்ம செய்ய வேண்டிய செயலை நம்ம செஞ்சிருவோம். லீவ் த ரெஸ்ட் டு காட். எதிர்பார்த்து கொடுக்கறது ஓகே, நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், ஏழைக்கு இறைவனும் கர்த்தர் கடன் கொடுக்குறார், அவர் திரும்ப கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, தட் ஐ டு அக்ரி. பட் எதிர்பார்க்காம நம்ம கொடுத்தோம்னா அதை விட அது கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியுங்க, காட் நோஸ் அவர் இன்டென்ஷன் ஆஃப் அவர் மோட்டிவ்ஸ், அவர் ஹார்ட்ஸ், அவர் கிவிங். சரிங்களா? ஆண்டவருக்கு தெரியும் இந்த இன்டென்ஷன். டெஃபினட்டா ஹி வில் ரிவார்ட். கொடுப்பார், சந்தேகமே கிடையாது. சரிங்களா? தேங்க்யூ மனிஷா. இன்னும் ஒரே ஒருத்தர், யாராவது ஒருத்தர், அதோட நம்ம ஜெபம் பண்ணி பிடிக்கலாம். நீங்க வேற ஏதாவது கத்துக்கிட்டாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. ஹலோ, சொல்லுங்க, காதல் விழுகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவங்க வந்து ஆராதனை முடிஞ்சு, அதாவது எவ்ரிடே சபையில இருந்து ஒரு 4-5 பேர் வந்து ஒரு 30 or 35 பேக்கெட்ஸ் ஆஃப் ஃபுட்டு செய்து பேக் பண்ணி ரோட்டோர இருக்கிறவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க. தினம் செய்யறாரு அவரு. சபையாரே கான்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது சபையாரே சேர்ந்து செய்யறாங்க. அந்த பாஸ்டருக்கு 2-3 பேர் ஹெல்ப் பண்ணி காசு கொடுக்குறாங்க அதை செய்யறதுக்கு. எங்க சர்ச்சில் கூட ஒரு மெம்பரு எவ்ரி சண்டே ஒரு 10 பாக்கெட் எடுத்துட்டு அந்த மாதிரி எங்கேயாவது போய் ரோட்டோர இருக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வராரு. இன்னைக்குமே செஞ்சிட்டு இருக்கிறாரு, தனிப்பட்ட விசுவாசியா. அது மாதிரி நம்ம ஏழைகள் மேல கன்சர்ன் இருக்கணும். யாருக்கு கொடுக்கறோன்றது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. எக்ஸாக்ட்லி. நம்ம கொடுக்கிற பணம் சரியா சேனலைஸ் ஆகுதா? தட்ஸ் ரைட். வண்டர்ஃபுல். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. குட். அதனால நான் சர்ச்சுக்குள்ளதான் கொடுப்பேன், சோசியல். ஓகே, நம்ம தெரியும் சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவங்க, பசியா இருக்கிறவங்க, பிச்சைக்காரவங்க, தேவையுள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தாராளமா அவங்களுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டலாம் ஏதாவது ஒரு வகையில. ஒரு மிஷனரி சொன்னாரு, உங்களுடைய வாழ்க்கையோட மோட்டோ என்னன்னு அந்த மிஷனரிட்ட கேட்டார். ஒரே சென்டென்ஸ், ஐ லிவ் டு கிவ். முடிஞ்சிருச்சு. லைஃபோட மோட்டோ முடிஞ்சிருச்சு. ஐ லிவ் டு கிவ். கொடுப்பதற்காகவே வாழுங்க. அதனாலதான் நான் ஜீசஸ் கேவ் ஹிம்செல்ஃப் அப் ஃபார் அஸ். இல்ல, நமக்காக அவரையே கொடுத்தாருல. அதனால கொடுப்போம், நம்ம டைம் கொடுப்போம். 3 டீ சொல்லுவாங்க. 3 டீ முடிக்கும் போது 3 டீ கொடுத்து முடிக்கிறேன். 1, டைம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. 2வது, நம்மளுடைய டேலண்ட்டை கொடுக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற டேலண்ட், எனக்கு டீச்சிங் டேலண்ட் கொடுத்திருக்கிறார், கவுன்சிலிங், சரியா, ப்ரீச்சிங். அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிக்கங்க. IMS உடைய ஸ்டேட் லெவல் கேம்ப்ல பேச போறேன், தென்காசி. அதை முடிச்சுட்டு திருவள்ளூர்ல DRM அங்க ஒரு கேம்ப்ல பேச போறேன். ஸோ அதனால ப்ரீச்சிங் டேலண்ட் கொடுத்திருக்கிறார், அதை ஆண்டவருக்காக கொடுக்கணும். டேலண்ட். 2வது டீ. ஃபர்ஸ்ட் டைம், 2வது டேலண்ட், 3வது ட்ரெஷர். ட்ரெஷர்னா பணம். இப்ப நம்ம பார்த்தோம்ல, ட்ரெஷர். ஸோ இந்த 3த்தையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஜெபம் பண்ணுவோமா? pray together. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்களா? நான் நேம் சொல்ல விரும்பல. யாராவது ஒருத்தர் சுருக்கமா ஜெபம் பண்ணி முடிங்க பார்க்கலாம் ப்ளீஸ். நம்ம இன்னைக்கு பார்த்ததை பேஸ் பண்ணி, ஆண்டவரே அப்பேற்பட்ட கொடுக்கிற ஆவிய எங்களுக்கும் தொடர்ந்து கொடுங்க ஆண்டவரே, எங்க சபைக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவை உள்ளவங்க நிறைய என்னை சுத்தி இருக்காங்க. என்ன நீங்க பலப்படுத்தும் போது நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தும். யாராவது ஜெபம் பண்றீங்களா ப்ளீஸ்? ரோஸ்மா சிஸ்டர், ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ரோஸ்மா சிஸ்டர் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா புஷ்பலாதாக்கா நீங்க ஜெபம் பண்ணிருங்க. இருங்க ரோஸ்மா சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ரே ஃபார் அஸ். கேக்குது. நல்ல
அளவில்லாத கிருபைகளை எனக்கு மேலும் ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் பொருளாதார தேவைகளில் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து ஆசீர்வதிக்கிறீர். ஆமாண்டவரே கிருபையிலும் நாங்கள் என்ன செய்யணும் அந்த பகுதியை கேட்கிறோம் சுவாமி. நாங்களும் உங்களுடைய ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே நாங்களும் உங்களுடைய சுவிசேஷத்தை கொடுக்கிறோம். கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே நடக்குது என்பதை பார்த்து அதிலே உங்களுடைய மகிமை விளங்கு பார்த்து நம்ம அதிலே உங்களுடைய மகிமை பாராட்டுங்க சுவாமி. கடத்துல அப்படியே காய்ச்சி உங்க நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கங்க சிஸ்டர். வாய்ஸ் அவ்வளோ இதா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பை பை. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர் சிஸ்டர். பை பை. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.